நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் நாய் கூட வாழாது என நடிகை விஜயலட்சுமி காட்டமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேன். நான் சீமான் சீண்டல. ஓகே, மீண்டும் சொல்கிறேன், சீமானு போல ஒரு தொடப்பக்கட்ட நாயை, ஒரு பிச்சைக்கார நாயை சீண்டி நான் பிரபலம் ஆகணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது. செவனேன்னு இருந்தவளை சீமான் தான் சீண்டி 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 பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கிறோம். நான் என் வாழ்க்கையை இழந்திருக்கேன் இல்லையா? ஸோ நான் தான் போராடணும் இல்லையா? இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னா என்னை அலைய விட்டுருக்க மாட்டாங்க. நேராக சீமான் வீட்டுக்கு போய் வாடா வெளியில் அப்படின்னு ஒரு நாள் வீசி என் தங்கச்சி என்னடா உனக்கு விபச்சாரி மாதிரி தெரிகிறாளா அப்படின்னு அங்கேயே சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு யாரும் இல்லாதனால இப்போ இது கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் அலைஞ்சிட்ருக்குறோம் இல்லையா? நடிகைங்கன்னா எங்களை ஒன்றும் பெற்று ரோட்டில் போட்டுடல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்னுட்டு சொன்னால் நான் நடிகைன்னா அவள் அங்கே மேய்ஞ்சிருப்பா இங்கே மேய்ஞ்சிருப்பான். நடிகர் சங்கம்லாம் நல்லா பலமாக இருந்துச்சுன்னா எனக்காக குரல் கொடுத்துருந்துருக்கணும் இல்லையா அப்பாவும்? ஆனால் யாரும் வீரலட்சுமி பாவம் வந்து பேசுனாங்க, உடனே அவங்களுக்கும் ஒரு நீ விளக்கு பிடிச்சியா, நீ டியூப்லைட் பிடிச்சியா அப்படின்னு அவங்கள போட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போது நான் போராடிட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாம். ஆனால் ஏதோ தொட்டில் படுத்திருந்த குழந்தைய அப்படியே ஏதோ கிள்ளி விட்ட மாதிரி நியூஸ் போடாதீங்க. நீங்களாம் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவன் கொஞ்சம் காசு விசிறடிப்பான், அவன் கூட காசுக்கு தான் எல்லாரும் கிடப்பாங்க. இல்லைன்னா அவன் கூட நாய் கூட கிடக்காது, அவன் கூட நாய் கூட பக்கத்தில் போய் வாழாது. அப்படி நான் காசு விசிறடிப்பா, அதனால தான் உட்காந்து நான் அவனை நல்லவன் பேசிட்டு இருப்பாங்களே தவிர வேற அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நேற்று கூட மாநாடு போட்டிருக்கிறானே, புத்திசாலிங்க கேட்டிருப்பாங்க. அப்படியே மாடுக்காக அப்படியே பொங்குனானா, ஐயோ மாடு இதே ஒரு பெரிய எருமை மாடு, இது கூட இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் பொங்குச்சான். மாடு மேலே உனக்கு அவ்வளோ பற்று இருந்துச்சுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடுன்னு மேடை போட்டு சொல்லியிருக்க மாட்டேல்லடா. நீ மாட்டுக்கறி இப்போ சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லி நீ பிரபலம் பண்ணியிருக்க மாட்டேதானே? அப்போ எது உண்மை? ஒரு மேடையில் மாட்டுக்கறி சாப்பிடுன்னு எல்லாட்டும் சொல்கிற, அப்புறம் இன்னொரு மேடை போட்டு ஒரே மாடு, ஐயோ இவன் பேசுனதுக்கு மாடே அழுதுருச்சான், அப்படியே உட்காந்து தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க? எங்களுக்கு இருக்கிற பற்று ஏன் உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மேலே இருக்க மாட்டேங்குது? அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், சீமான் போல் ஒரு தொடப்பக்கட்ட நாயை சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, நான் என்னோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்காக அவனை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஐயோ அவனுக்கு வாயில் கை வச்ச கடிகவே தெரியாது பாருங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தலைப்பு போட்டுட்ருக்காதீங்க. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது கொஞ்சம் ரீச் ஆகட்டும். வணக்கம்.